ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது 819வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. குறிப்பாக அந்த ரியல்மியோட ரியல்மி 10 Pro Plus அதை விடுறதா இல்லை, இன்னமும் அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு 2 அப்டேட் அதை பற்றி கிடச்சிருக்கு, என்னென்னு பார்க்கலாம். கம்மி விலையில் இந்த மொபைல் தான் வரும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்போலேருந்து அதை விட கம்மி விலையில் ஒரு தரமான மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுப்போம். ட்விட்டரில் ப்ளூடிக் என்னென்னு ரோல் அவுட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுப்போம். குறிப்பாக ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 லான்ச் பண்ணிட்டாங்க. இதனோட ஃபுல் டீடைல்ஸும் பார்த்துடலாம். ஒன்று தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஓலாவோட ஸ்கூட்டர் ஸ்கேமுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓலா வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ப்ரீ புக்கிங்கை யூஸ் பண்ணி கோடிக்கணக்கில் ஏமாத்திருக்கு ஒரு கும்பல். இங்கே ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ் மேலே ரிஜிஸ்டர் பண்ண வச்சு கோடிக்கணக்கில் ஏமாத்திருக்கான். இதை டெல்லி சைபர் கிரைம்லேருந்து இப்போ இவங்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓலாவை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஃபேக் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த வெப்சைட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, அல்லது ஏதாவது பே பண்ணாலும் சரி, கரண்ட் பில் கட்டுறீங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் எதுக்காக பே பண்ணுறீங்க, எதுக்காக இருந்தாலும் சரி, அஃபீஷியல் வெப்சைட்டா அப்படின்றத ஒரு டைமுக்கு 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது டாப்பில் வரது எப்பவுமே அஃபீஷியல் வெப்சைட் கிடையாது. ஒரு சின்ன ஆடு கொடுத்தா போதும் இவங்களோட வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால் வந்து என்ன வெப்சைட்லாம் உங்களோட அமௌண்ட்டை போட போகிறீங்கனாலும் அஃபீஷியல் வெப்சைட்டா அப்படின்றத பார்த்துட்டு போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு போனது 1000 ரூபாயா இருக்கும், மொத்தமாக பாருங்க கோடி கணக்கில் ஏமாத்திருக்காங்க. அடுத்து ரியல்மியோட ரியல்மி 10 Pro Plus இதனோட டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டீசர் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட ஒரு கம்பெனி இதே மாதிரி ஒரு மொபைல் லான்ச்சே பண்ணி விட்டாங்க. அதை பற்றி அடுத்து பார்ப்போம். டீசரில் பார்க்கும்போது மொபைல் தரமாக இருக்குது, ஃப்ளாக்ஷிப் மொபைல் மாதிரி இருக்குது. ப்ரைஸிங் தான் என்ன பண்ணுறாங்களோ தெரியல, நமக்கு அது தேவையில்லை. அதை பற்றி அடுத்து பார்க்கலாம். 17ஆம் தேதி லான்ச் ஆகுது. இப்போ இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Ui 4.0 வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. லேட்டஸ்டான Realme Uiயோட அவுட் ஆஃப் த பாக்ஸில் இந்த மொபைல் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நான் முன்னாடியே சொன்னேன்ல, இதே மாதிரி ரியல்மி மாதிரியே ஒரு மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு ஓப்போவோட A1 Pro சைனால லான்ச் ஆயிருக்கு. பாருங்க, அதே மொபைல், அதே மாதிரியான கேமரா செட்டப், அதே மாதிரியான கர்வ் டிஸ்பிளே, அதே மாதிரியான பஞ்ச் ஹோல் நாச், கீழேயும் அதே மாதிரியான கம்மி லெவல் சின்ன. இந்த மாதிரி மொபைலை ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மில என்னென்ன பார்த்தோமோ அதுதான் அப்படி இருக்கு. இதுல வந்து 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? பிரைசிங் 1799 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் பிரைஸ்ல கன்வெர்ட் பண்ணா கூட ஒரு 20,000 ரூபாய் வரும். 8GB 128GB வேரியன்ட்க்கு. ஒருவேளை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா 25,000 ரூபாய்க்குள்ளே எட்டு வந்துடலாம். ஸோ ரியல்மி இதை தான் பண்ணுவாங்க, நான் எதிர்பார்க்கிறேன், பார்ப்போம். அடுத்து அமேஸ்ஃபிட்லேருந்து அமேஸ்ஃபிட் பாப் 2 அப்படின்ற அவங்களோட ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போம் எல்லாமே இருக்கு. கால் வந்து அட்டன் பண்ணி பேச முடியாது, ஃபேஸ் மாற்றிக்கலாம், பாட்டு கேட்கும் போது நெக்ஸ்ட் ப்ரீவியூ பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, வாட்ச் ஃபேஸ் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி இருக்குங்க. இதனோட ப்ரைஸிங் 3999 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக 3299 ரூபாய்க்கு வாங்க முடியும். அமேஸ்ஃபிட் அப்படின்னாலே இந்த ஸ்மார்ட் வாட்சோட அக்யூரசி நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப ஃபிட்னஸை விரும்புகிறவங்க, உங்களுக்கு அக்யூரசி வேற லெவலில் இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ட்விட்டரோட ப்ளூடிக் சப்ஸ்கிரிப்ஷன் ரீலான்ச் டேட் வர 29ஆம் தேதி அப்படின்னு எலான் மஸ்க் தரப்புலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீலான்ச் அப்படின்றது ஏற்கனவே வந்து ப்ளூடிக் இருந்தது. ஸோ வெரிஃபிகேஷனாக இப்போ வந்து அதை வந்து காசுக்காக இந்த டிக் அப்படின்ற மாதிரி மாற்ற போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து யாருனாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்கள் மாதம் பே பண்ண ரெடியா, இந்த டிக்கு உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. அஃபீஷியல் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு லேபிள் கொண்டு வர போகிறாங்க. இதுதான் யார் அஃபீஷியல் அப்படின்றத காமிக்க போகுது. ஸோ இந்த ப்ளூடிக் காசு கொடுத்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா தெரியல. ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னைக்கு ஸ்னாப்டிராகனோட டெக் சமிட் இருந்தது. இதில் தான் குவால்காமோட 8+ Gen 2 லான்ச் பண்ணாங்க. இதை பற்றி அடுத்து பார்ப்போம். இந்த லான்ச் இவெண்ட்ல இன்னொரு ப்ராடக்ட்டும் லான்ச் ஆயிருக்கு. என்னன்னா ட்ரைனமிக்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு ஃபேஸ் அத்தான்டிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொபைலில் இருக்கிற ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதனோட ஹைலைட் என்னன்னா, டிஸ்பிளேக்கு பின்னாடி இருந்து மொபைலை ஃபேஸ் அன்லாக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன் டிஸ்பிளே கேமரா மாதிரி இன் டிஸ்பிளே ஃபேஸ் அன்லாக். ஸோ இது மட்டும் வந்தது அப்படின்னா இன்னுமே ஐஃபோன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாச்சை சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக
விஷயமா இருக்கு. ஸோ இவங்க வந்து இன் டிஸ்பிளே ஃபேஸ் அன்லாக்காக கொண்டு வந்திருக்காங்க. வருங்காலத்தில் நிறைய மொபைல்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம், ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ்ல மட்டும். அடுத்து ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 இந்த ப்ராசரை ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து உண்மையா வேற லெவல்ல இருக்குங்க. இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸை பார்க்கும்போது இந்த ப்ராசர் தான் கண்டிப்பா அடுத்த வருஷம் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் மொபைலா வரப்போகுது. இந்த ப்ராசர் வந்தாதான் அது ஃபிளாக்ஷிப் மொபைல் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராசரை ஒரு 4nm ஆர்கிடெக்சர்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனோட CPU 35%, இதுக்கு முன்னாடி இருந்த CPU விட ஃபாஸ்டா இருக்க போகுது. GPU 25% ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான், அது மட்டும் இல்லாம இது வந்து 40% பவர் எஃபிஷியன்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு வந்து இது ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தாலும் பேட்டரியை கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. இது கூடவே ரே ட்ரேசிங்கும் கொடுக்குறாங்க. ரே ட்ரேசிங் அப்படின்றது கண்டிப்பா இந்த பிளே ஸ்டேஷன் PS5 மாதிரி கன்சோல்ல கேம் பிளே பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கேமை வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஷேடோஸ் இன்னும் டீட்டெயில்டா இருக்கும், அந்த மாதிரி லைட்டிங் இன்னும் நல்லா இருக்கும், ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் மொபைலுக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது கூடவே நமக்கு 12 5G கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ரெண்டு சிம்லையும் ஒரே நேரத்தில் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஏர்டெல் ஜியோ ரெண்டு வச்சிருக்கீங்கன்னா ரெண்டுலையும் ஒரே நேரத்தில் 5G யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்ஸ் வைஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மொபைல்ஸில் வந்தால் தான் தெரியும் என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்றது, என்ன மொபைலில் வரப்போகுது அப்படின்றதும் எப்போ மாதிரி வந்திருக்குங்க. ஸோ இங்கே ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ, ஐக்யூ, ஒன் ப்ளஸ் எல்லா மொபைலும் வரப்போகுது. எம்ஐயில் Mi 13 அப்படின்ற மொபைலையும், ஐக்யூவில் ஐக்யூ 11 அப்படின்ற மொபைலையும், ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸ் 11 அப்படின்ற மொபைலையும், மோட்டோவில் மோட்டோ X40 அப்படின்ற மொபைலையும், ஓப்போவில் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் சீரியஸ்லையும், விவோவில் விவோ X90 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மொபைலையும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால் எல்லா மொபைலும் வந்துருங்க. அடுத்து இன்னைக்கான டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஒரு வேற லெவல் டீல் பார்த்தேன். வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. குரோமாலேருந்துங்க. ஆமாம், குரோமா அப்படின்றது டாட்டாவோட ஒரு பிராண்ட், நம்பகத்தன்மையான ஒரு பிராண்டும் கூட. குரோமாலேருந்து கிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கிட்டில்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ வெறும் 450 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்குது. நிறைய லோக்கல் கிட்டில்ஸே இந்த மாதிரி பிரைஸ்ல கிடைக்காதுங்க. இதனோட ரெகுலர் பிரைஸ் 700 ரூபா தான். இப்போ ஆஃபர் காரணமாக 450 ரூபாய்க்கு நம்மளால வாங்க முடியுது. வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கம்மி பிரைஸ்ல ஒரு குவாலிட்டியான கிட்டில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக்கை தட்டி வேணுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல அப்படின்றது ரொம்ப முக்கியம். கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு சூப்பரான அப்டேட்டோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.